ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொட்டா காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் என்னன்னா, நான் ஒரு பொருள் எடுத்திருக்கேன், அவர் ஒரு பொருள் எடுத்திருப்பாரு. அது என்ன பொருள்னு வந்து யாருக்கும் தெரியாது, ஆனால் கெஸ்டிங் செஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம். நான் எடுத்துக்க பொருள் வந்து இது. நான் இதை எடுத்துக்கிறேன். என்ன பொருள்? இது வந்து ஒரு நெயில் கட். ஓகே. நீங்கள் என்ன பொருள்? நான் வந்து ஒரு ஏசி ரிமோட். ஏசி ரிமோட். நீங்க வச்சிருக்க பொருள் வந்து தட்டி காமிங்க. ஓகே. நீங்க வச்சிருக்கிறது வந்து இப்படி ரஃப் பண்ணிட்டு இல்லை ரிமோட் இருக்கு. ஓகே. நீங்க வச்சிருக்க பெண் வந்து மேல இருந்து தூக்கி கீழே போட்டு காமிங்க. இது நெயில் கட்டும். ஓகே. நீங்க வச்சிருக்க நெயில் கட்டு இல்லை, நீங்க தான் இப்படி வச்சு உரசி கட்டணும். ரிமோட் வந்து உரசி காமிங்களா? இது ஒரு லெட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க வச்சிருக்க பெண்ணை வந்து இப்படி அடிச்சு காமிங்க டேபிள்ல. ஓகே. நெடிக்கட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனால் நெடிக்கட்டு இல்லை. நீங்கள் வச்சுக்கிறது சம்திங் பென்சில் இல்லை. நீங்கள் வச்சிருக்க அந்த நெடிக்கட்டில் வந்து கட் பண்ணி காமிங்க. அதாவது இது சும்மா அந்த மவுத் வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க. சரி, ஓகே. இது வந்து ஏதோ மார்க்கர் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? நீங்கள் தான் என்ன சொன்னீங்க? லெட்டு சொன்னீங்க. இல்லை இல்லை, ஏசி ரிமோட் சொன்னேன். பட்டன் அமைக்கணும். பட்டனா? கேட்டா? ரிமோட் இல்லைன்னு தாங்க. சரி, ஓகே. இந்த அந்த நெய்கட்டில் வந்து உள்ள கத்தி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வந்து எடுங்க. சரி, ஓகே. நெய்கட்டில் ஏதோ லெட்டு பென்சில் அந்த மாதிரி. நீங்கள் வச்சதை வச்சு எழுதணும். ரிமோட்டில் எப்படி எழுத முடியும்? நம்ம நாட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஏதோ லெட்டு மாஸ்டர் இதுக்கும் பென்சில் லெட்டா? இல்லை இல்லை. நீங்கள் வச்சுருக்கிறது எப்படி இப்படி சுற்றி விடுற மாதிரி இருக்குமா? அந்த நெல் கட்டு இப்படி ரவுண்டாக சுற்றி விடுற மாதிரி. இன்னும் ஃப்ளாட்டாக சட்டையாக இருக்கும். சரி, பரவாயில்ல. அது அப்படியே இந்த டேபிள் இப்படி சுற்றி காமிங்க. நீங்கள் சுத்தம் எப்படி? சுத்துதான். பெண்ணெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறது நெயில் கட்டுறா? இப்போ நெயில் கட்டுன்னு சொன்னீங்க. நீங்கள் வச்சிருக்கிறது ஏசி இருக்கா? இல்லை, தெரியல. எனக்கு தெரியல. கடைசி ஏதாவது கடைசியாக வந்து ஏன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு எதுக்கு அது அந்த இது வந்து பெரும்பாலும் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பேப்பர்ஸை தான் அதிகமாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டாப்லர். கரெக்ட். நீங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் இது யூஸ் பண்ணுவோம். அதிகமாக வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபாரின்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும்.
வந்து தமிழ்நாடு எல்லா பிரச்சனைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த பொருள் வச்சு பயலாம். இந்த சேலஞ்ச் என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை வந்து ஒரு ஆக்டர்ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆளை வந்து நான் வந்து மைண்டில் வச்சுப்பேன். அவங்கள வந்து இவங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலியமாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒருத்தவங்களை நினச்சிக்கிறேன். ஒரு ஆக்டரா? இல்லை, ஒரு செலிபிரிட்டி, பெருசாக எல்லாத்துக்கும் தெரியுற அளவுக்கு. செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ லைவ்ல இருக்காங்களா உயிரோட? இருக்காங்க. பொலிட்டீஷியன் தான்? பொலிட்டீஷியன் தான். ரீசெண்டாக பதவியில் இருக்காரா? ரீசெண்டாக ஆமாம் இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்காங்க தான். இனி பார்ட்டியில் வந்து பெரிய மெம்பராக இருக்காரா இல்லை? ஆமாம். பார்ட்டியே ஒரு நாள் தான் இயங்கிட்டு இருக்கான். அப்படியும் சொல்லலாம். எனக்கு தெரியுமா? தெரியும். பொலிட்டீஷியன், ஒரு பார்ட்டியா அவர்னால தான் இயங்குங்க. கோயம்புத்தூர் இந்த சைடா இருக்காங்களா இல்லை எங்க? இல்ல ஒரு சின்ன க்ளூ வேணா தர்றேன். அவங்க நம்ம கண்ட்ரி இல்ல. கண்ட்ரியா? நம்ம கண்ட்ரி இல்ல. ஆனால் பொலிட்டீஷியன். ஒரு பார்ட்டி அவங்களுக்கு அமெரிக்கா. ட்ரம்ப். எஸ், டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் இப்போ வந்து அங்கே அதிபராக இருக்காரு. அதுக்கு அதே இருக்கக்கூட நினைக்கிறது தான். லைவ்ல இருக்கிறவங்க தான் நினைக்கணுமா? அப்படிலாம் இல்லை, நம்ம இஷ்டம். ஆனா அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் இருக்கும். நினைச்சாச்சா? அவங்க உயிரோட இருக்காங்களா இப்போ? இல்ல இல்ல. அவங்க இந்தியாவா? இந்தியா. தமிழ்நாடு. 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 தமிழுக்காக போனாங்க. தமிழுக்காக. பாரதியார். கரெக்ட். அப்புறம் நான் ஒருத்தவங்க நினைச்சுக்கிறேன். நினைச்சிட்டேன். தமிழ். தமிழ்னா அவங்க சரியா எந்த இதுன்னு தெரியல. ஆனா இப்போ தமிழ் தான், தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. பொலிட்டீஷியன், ஆக்டர். ஆக்டர், நாட் பொலிட்டீஷியன். தமிழ்லாம் மேபி ஃபியூச்சர்ல பொலிட்டீஷியனா கூட மாறலாம். பொலிட்டீஷியன் இல்ல, ஆக்டர். மேல், ஃபீமேல். ஒரு பொண்ணு. ரீசெண்டாக மூவியில் ஏதாச்சும் நடிச்சிருக்காங்களா? நடிச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ் மூவிஸ்? தமிழ் மூவிஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ் மூவிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு. ஹீரோயின்? ஹீரோயின் தான். அதான் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டேனே. ஆக்டர். ஓகே, ஆக்டர் தான் ஹீரோயின். ஹீரோயின். எனக்கு தெரியுமா அவங்கள? தெரியும். த்ரிஷா. நீங்க நினைச்சுக்கலாம். சரி, நினைச்சிட்டேன். ஆக்டர்ஸ் தான். இல்லை. பொலிட்டீஷியன். ஆமா. பொலிட்டீஷியன் ஆமானா ஆக்டர் இல்லை. உயிரோடு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இந்தியா. தமிழ்நாடு.
தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் 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 இருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஒரு பகுதி. பொலிட்டீஷியன் ஆனால் ஆக்டர்ஸ் இல்லை. பக்கத்து ஸ்டேட்டா? ஸ்டேட். உயிரோட இருக்காங்க சொல்லிட்டீங்க. அவருக்கு தெரியாதவங்க யாரும் அப்படி யாரு? பிரதமர் மோடி. ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். சேலஞ்சோட வின்னர் வந்து நான். செகண்ட் வந்து 2 பேருமே ஈக்குவலாக வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் சேலஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.